பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஐ வச்சு எப்படி வந்து 2 மினிட்ஸில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஏஐ தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஐன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் வரதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணுற டைமில் வந்து இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ட்ரை டோமி அப்படின்ட்டு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சைன்இன் பண்ணுறதுக்கு கேட்கும். சைன்இன் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சைன்இன் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் வரும். சைன்இன் வித் கூகுள், இல்லைன்னா சைன்இன் வித் ஆப்பிள், இல்லைன்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணுறது மாதிரி வந்திருக்கும். எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். க்ரியேட் யுவர் ப்ரொஃபைல்னு கொடுத்து உங்கள் நேம் வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஒரிஜினல் நேம் தான் டைப் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த வெப்சைட் வந்து உங்களை வந்து எப்படி மென்ஷன் பண்ணணுமோ அந்த நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்றா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு உள்ள ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரியேட்டிங் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒர்க்கை பற்றி வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதில் வந்து 3 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனுமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒர்க் ஷாப்புடைய நேம் வந்து கொடுக்குறது கேட்கும். ஸோ அதையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய தீம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த தீம் வந்து வேணுமோ பிடிச்ச தீமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேசிக்காக ப்ரோ வேணுமா அப்படின்னு. பேசிக்னா வந்து 7 days நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ப்ரோனா வந்து நம்ம கேஷ் கொடுக்குற வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து பேசிக் தான் கொடுத்தேன். 7 days தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 7 டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக வந்து கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் டாப்பில் வந்து பாருங்கள், க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பேஜ் ஆகும், ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஸ்டார்ட் பிளாங்க் வந்து கேட்டிருக்காங்க. இனி ஒன்று வந்து க்ரியேட் வித் ஏஐ கேட்டிருக்காங்க. க்ரியேட் வித் ஏஐ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் வித் ஏஐ கொடுத்ததுமே வந்து இப்படி வந்து வரும். இதில் வந்து கீழே வந்து நமக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன டைப்பில் வந்துன்னா எந்த காண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ வந்து ஒரு சம்மரி தான் வந்து பிடிஎஃப் வந்து சம்மரிக்கு தான் வந்து பவர் பாயிண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் வேணும். ஸோ அதனால் நான் அதில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கிரியேட் எ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆன் த சோல்ஜர் பை ராபர்ட் ப்ரூக். ஸோ இந்த ராபர்ட் ப்ரூக்குடைய ஒரு ஒர்க்கு, எனக்கு அதுக்கு தான் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வேணும். ஸோ அப்படி வந்து கொடுக்குறேன். ஸோ டைட்டிலில் வந்து கொடுத்துட்டு எந்த காண்டென்ட்டுக்கு வேணுமோ அதை வந்து கொடுத்துட்டு க்ரியேட் ப்ரெசன்டேஷன் இருக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து பிங்கிஷ் கலரில் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கொடுத்ததுக்கப்புறமா வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து வேணும் அப்படின்னு கேட்கும். தீம் வந்து செப்பரேட்டாக வேணுமா, இன்ட்ரொடக்ஷன் மட்டும் வேணுமா, சம்மரி மட்டும் வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து மொத்தமாக தான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக இப்போ வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று பேஜாக வந்து வந்துட்டுருக்கு. ஆத்தருடைய ஃபோட்டோவோட சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேஜ்லேயே வந்து இருக்குது. இதே இனி நம்ம எப்படி வந்து ப்ரெசன்டேஷன், இதுவுமே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் தான். அண்ட் இதை விட நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட் அதில் வந்து ரைட் சைடில் வந்து 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டெலிட் பண்ணணுன்னா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணணுன்னா பிடிஎஃப் ஃபார்மை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது, ஆல்ஃபபெட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, தென் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. இதில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் அது நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலுமே பேஜுடைய கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் 2 நிமிஷத்துலேயே வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ஏஐயில் வந்து க்ரியேட் பண்ணுறது. இதில் இருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து கொஞ்சம் லேட் அப்டேட் தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.